மூத்த வந்து அந்த ரோகிணி பல்வலின்னு சொல்லி ஏமாத்தி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறத பார்த்து மூத்துக்கு சந்தேகம் வருது. ஒன்னும் மூத்த வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, இந்த பார்லர் அம்மா மேல எனக்கு இப்பதான் சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்துட்டு இன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. இப்ப பல்வலின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியாக்காரங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். இதுல ஏதோ இருக்குதுங்க. அவங்க வந்து ஏதோ பொய் மேல போய் சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த சிட்டி வேற சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப தான் சந்தேகம் வருது அப்படின்னு முத்து சொல்றாங்க. இது கேட்டு மீனா, ஆமாங்க, சத்யா கிட்ட வேற நீங்க விசாரிக்க சொல்லியிருக்கீங்களா? சத்யா வந்து அந்த ஃபோனை யார் வந்து சித்தி கிட்ட குடுத்தாங்கன்னு சொல்லி ஏதாவது கண்டுபிடிச்சு சொன்னான்னா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இத கேட்டு முத்து, ஆமா மீனா, இந்த பார்லர் அம்மா தான் ஏதோ என்ன திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன அத நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அது எதனால அப்படி சித்தி கிட்ட போய் பணம் வாங்குது? அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்லன்னா அப்பாவுக்கு தான் பெரிய அவமானம் ஆயிரும். அத கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே மீனா, ஆமாங்க, கண்டுபிடிப்போம். சத்யா கிட்ட நீங்க பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சுனான்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் மறுநாள் முத்துவும் மீனாவும் சத்யா கிட்ட பேசுறாங்க. சத்யா, உனக்கு ஏதாவது சித்தி கிட்ட ஃபோன் யார் குடுத்தாங்கன்னு ஏதாவது தெரிய வந்துச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து சத்யா சொல்றாங்க, என்னன்னு ஆமா மாமா, அது யாருன்னு தெரிய வந்துச்சு. வேற யாரும் இல்ல, அந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாங்க. முத்துக்கு ஷாக் ஆகுது. ஒண்ணு சொன்னேன்ல மீனா, அந்த பார்லர் அம்மா தான் அந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். என் ஃபோன வாங்குறதுலே குறியா இருந்துச்சு. வேற யாரும் இருக்க முடியாது. வீட்ல யாராவது ஒருத்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க. என்ன சத்யா சொல்ற? அப்படின்னு மீனா ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாமா. அக்கா, அவங்க அவங்க தான் வந்து ஃபோன வந்து சித்திகிட்ட குடுத்துருக்காங்க. எதனாலன்னா, அவங்க வந்து யாரையோ மிரட்ட சொல்லியிருக்காங்க. மிரட்டி அவங்க மிரட்ட சொன்னதுனால, அதுக்கு வந்து சித்தி வந்து, "எனக்கு ஃபோன் வேணும். நீ வந்து முத்துக்கிட்ட இருக்க ஃபோன எடுத்து குடுத்தா தான் வந்து நான் இது பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம, "அவன் சாகுற மாரி கிடக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட மிரட்டி பணம்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாங்க. உடனே முத்து, "இதெல்லாம் நடந்திருக்கா? அப்படின்னா பெரிய விஷயமா தான் இருக்கும் போலக்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே எப்படியாவது நம்ம வந்து இத கண்டுபிடிச்சே ஆகணும். யாருக்காக பயந்து சித்திக்கிட்ட போய் இந்த பார்லரம்மா உதவி கேட்டிருக்கு. அந்த சித்திக்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் போயிட்டு அவன்கிட்டயும் அந்த கதிர கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இத வந்து நம்மளே கதிர கண்டுபிடிச்சு இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. ஆமாங்க, அவங்க அந்த இதுல மாட்டியிருக்காங்க. அதுலருந்து நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி இது பண்ணணும். அந்த ரோகிணிய. இல்லன்னா வந்து மாமா அப்புறம் பெரிய அசிங்கமாயிரும். அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பணத்தையும் பிறகு அவங்களே வந்து எடுத்துட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு நீங்களே கண்டுபிடிங்க. என்ன இருந்தாலும் அது மாமாவோட பணம். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.